இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அவரோடு அந்த நிகழ்ச்சியை நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா இவர்கள் பேசிய பேச்சுக்கள் தான் இன்றைக்கு சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. அப்படி என்ன இவர்கள் புரட்சிகரமான சித்தாந்தத்தை பேசிவிட்டார்கள் என்பதை பற்றி இந்த காணொலியில் சற்று விரிவாக காண்போம். ஏற்கனவே திமுகவில் இருந்ததாக சொல்லப்படுகின்ற ஆதவ் அர்ஜுனா லாட்டரி வியாபாரி மார்ட்டினுடைய மருமகன், பெரும் செல்வந்தர், லாட்டரி சீட்டுகளை விற்று குபேரனானவர்கள். லாட்டரி சீட்டை வாங்கியவர்கள் எல்லாம் குசேலனாகிவிட்டார்கள், விற்ற இவர்கள் குபேரனாகிவிட்டார்கள். இந்த ஆதவ் அர்ஜுனா தேர்தல் வியூகத்தை வகுப்பதற்காக ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த அமைப்பின் சார்பில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற ஒரு புத்தகத்தை ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டார். அந்த வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜயும் திருமாவளவனும் கலந்து கொள்வதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தது. திடீரென்று திருமாவளவன் அந்த பல்டி அடித்து விட்டார். விஜய் கலந்து கொள்கின்ற அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டால் தேவையில்லாத விமர்சனங்கள் வரும். ஏற்கனவே திமுக கூட்டணி மிகப்பெரிய கருத்து முரண்பாட்டில் இருக்கிறது, திமுக கூட்டணி உடைய போகிறது என்றெல்லாம் வெறும் வாயை வென்று கொண்டிருப்பவர்களுக்கு அவுள் கொடுத்ததை போல அமைந்துவிடும். ஆகவே இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளவில்லை என்று திருமாவளவன் ஒப்புக்கு சப்பானியாக ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அதையும் தாண்டி அந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே நடிகர் விஜய் கலந்து கொண்டு ஆதவ் அர்ஜுனா பேசுகின்ற பொழுது அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் எப்படிப்பட்ட கருத்துக்கள் என்று பார்த்தால், தமிழகத்திலே 2026 ஆண்டு தேர்தலில் மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும். மன்னர் ஆட்சி என்று அவர் குறிப்பிட்டது பெரு இன்றைய திமுக அரசை. கலைஞருக்கு பிறகு ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி ஸ்டாலின் என்று அவருடைய வாரிசுகளே தமிழ்நாட்டை ஆள்கிறார்கள். இந்த முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கிறார். சரி, இந்த மன்னராட்சி முறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் இந்த ஆதவ் அர்ஜுனா அங்கம் வகிக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அந்த கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் திமுகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார். திமுகவின் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுவிடக் கூடாது, அந்த கூட்டணியை விட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேறிவிடக் கூடாது என்பதற்காகவே தொடர்ந்து அம்பேத்கரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற, அம்பேத்கரியம் பேசிக் கொண்டிருக்கின்ற திருமாவளவன் அம்பேத்கர் சம்பந்தமாக வெளியிடப்பட்ட எல்லோருக்குமான தலைவர் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்ட அந்த புத்தக வெளியீட்டு விழாவிலேயே கலந்து கொள்ளாமல் புறக்கணிக்கிறார் என்றால், திருமாவளவன் அம்பேத்கருக்கு முட்டு கொடுக்கிறாரா, திமுக அரசுக்கு முட்டு கொடுக்கிறாரா, அல்லது ஆதவ் அர்ஜுனா கூறுவதை போல தமிழ்நாட்டிலே மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்ற ஆதவ் அர்ஜுனாவுடைய கூற்றுக்கு எதிராக நின்று திமுகவை தோளிலே சுமக்கிறாரா என்ற கேள்விகள் எல்லாம் எழுகிறது. அதிலே இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்று பார்த்தால், தமிழ்நாட்டிலே திரைப்படத்துறை ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே இருக்கின்ற திரைப்படத்துறையை கபலீகரம் செய்து விட்டார்கள். அந்த திரைப்படத்துறையை காப்பாற்ற வேண்டும், அந்த குடும்பத்தின் கட்டுப்பாட்டிலிருந்து திரைப்படத்துறையை விடுவிக்க வேண்டும், திரைப்படத்துறைக்கு விடுதலையை தர வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கிறார். இப்பொழுதுதான் எதற்காக ஆதவ் அர்ஜுனாவும் நடிகர் விஜயும் சேர்ந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூலை வெளியிட்டார்கள் என்ற உண்மை வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. நடிகர் விஜய் எதற்காக கட்சி ஆரம்பித்தார் என்ற உண்மையும் இப்பொழுதுதான் வெளியே வந்திருக்கிறது. ஏற்கனவே நாம் பதிவு செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டிலே தயாரிக்கப்படுகின்ற பெரும்பாலான திரைப்படங்களை உதயநிதி ஸ்டாலினுக்கு சொந்தமான ரெட் ஜெயண்ட் மூவிஸ் என்கின்ற நிறுவனம் குறைந்த விலைக்கு வாங்கி விநியோகம் செய்கிறது என்று பல குற்றச்சாட்டுக்களை சிலர் எழுப்பியிருக்கிறார்கள். இது கிட்டத்தட்ட உண்மை என்றும் சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த திரைப்பட தயாரிப்பாளர் எல்லாம் சேர்ந்து நடிகர் விஜயை கொம்பு சீவி நாடு எப்படி நாசமாக போனால் என்ன, மின்சார கட்டணம் உயர்ந்தால் என்ன, பால் விலை உயர்ந்தால் என்ன
கல்வி கட்டணம் உயர்ந்தால் என்ன, சாதாரண ஏழை கிராமப்புறத்து மாணவ மாணவிகள் மருத்துவ கல்வி கனவு நிறைவேறாமல் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் என்ன, அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். திரைப்பட துறையை ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்க வேண்டும். ஆகவே திமுகவிற்கு எதிராக மட்டுமே ஒரு கட்சியை ஆரம்பிக்க வேண்டும். திமுகவிடமிருந்து திரைப்பட துறையை விடுவிப்பதற்காக மட்டுமே ஒரு கட்சியை ஆரம்பிக்க வேண்டும் என்று வசதி படைத்த பல்வேறு திரைப்பட தயாரிப்பாளர்கள் நடிகர் விஜயை தூண்டிவிட்டுத்தான் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார்கள் என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னவென்று கேட்டால், ஆதவ அர்ஜுனா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு பொது தொகுதியில் போட்டியிட்டு எம்பி ஆகிவிட வேண்டும் என்று கனவு கண்டார். திமுக ஆதவ அர்ஜுனாவுடைய கனவை சிதைக்கின்ற வகையில் பொது தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தரவில்லை. அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 2 தொகுதிகளுமே ரிசர்வ் தொகுதிகள். தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் போட்டியிடுகின்ற சிதம்பரத்தையும் விழுப்புரத்தை மட்டுமே ஒதுக்கினார்கள். அந்த 2 தொகுதிகள் கிடைத்தால் போதும் என்று திருமாவளவன் அமைதி காத்து விட்டார். ஆதவ் அர்ஜுனாவுடைய நாடாளுமன்ற கனவு சிதைந்து போனது, அவருடைய கனவு தகர்ந்து போனது. ஆகவேதான் இப்படியெல்லாம் திமுகவிற்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து கொண்டு பேசினால் வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு பொது தொகுதியில் போட்டியிட்டு விடலாம், அல்லது திமுகவிற்கு எதிராக திருமாவளவனை தூண்டிவிட்டு திமுக கூட்டணியை உடைத்து சின்னாபின்னமாக்கிவிட்டு திருமாவளவனை அதிமுக கூட்டணிக்கு கொண்டு போய் அங்காவது சட்டமன்ற உறுப்பினர் ஆகிவிடலாம் என்றுதான் ஆதவ் அர்ஜுனா நினைக்கிறார் என்று பல செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஆதவ் அர்ஜுனாவை மையமாக வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2ஆக உடைகின்ற நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கின்ற வன்னியரசு, நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் போன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் ஆதவ் அர்ஜுனாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டு வெளியேற்ற வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேயே ஆதவ் அர்ஜுனாவை வைத்துக் கொண்டிருந்தால் திமுகவிற்கும் நமக்கும் பெரிய விரிசல் உருவாகிவிடும். அப்படி விரிசல் உருவானால் அடுத்த சட்டமன்ற தேர்தலிலும் அடுத்து வரவிருக்கின்ற உள்ளாட்சி மன்ற தேர்தலிலும் கணிசமான தொகுதிகளை திமுக கூட்டணியில் பெற்று அதிகார மையத்திற்கு பலர் வர முடியாமல் போகின்ற சூழ்நிலை ஏற்பட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பின்னடைவை சந்திக்கும். ஆகவே ஆதவ் அர்ஜுனாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேயே வலுக்கிறது. இதை திமுக சரியாக பயன்படுத்துகிறது. என்னவென்று பார்த்தால், இதை பயன்படுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை 2ஆக உடைப்பது. திருமாவளவன் பின்னால் ஒரு அணி, ஆதவ் அர்ஜுனா பின்னால் ஒரு அணி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2ஆக உடைத்து சின்னாபின்னமாக்குவதன் மூலம் அடுத்து வரவிருக்கின்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவிற்கு எந்த நெருக்கடியும் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு திமுகவை மட்டுமே சார்ந்து கட்சி நடத்த வேண்டிய நிலைமைக்கு திருமாவளவனை வலுக்கட்டாயமாக தள்ளுவது என்ற திட்டத்தை திமுக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. அதற்கு தகுந்தார் போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன், ஆதவ் அர்ஜுனா இருவரும் திமுகவின் பலியாடுகளாக மாறிவிட்டார்கள். நடிகர் விஜயை வைத்து இதை கச்சிதமாக திமுக சாதித்திருக்கிறது என்று பல ஊடகவியலாளர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆதவ் அர்ஜுனா பேசிய கருத்துக்கள் எல்லாம் அங்கே அம்பேத்கரியத்தை பற்றி பெரிதாக பேசவில்லை, அம்பேத்கருடைய நூலை பற்றி சிலாகித்து பேசவில்லை. அங்கே திமுக அரசுக்கு எதிராக மட்டுமே பேசி இருக்கிறார். வரவேற்போம். ஒரு கட்சியின் துணை பொதுச் செயலாளர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திமுக அரசுக்கு எதிராக பேசுகிறார். அதிலும் திமுக அரசில் நடந்த ஊழலை பற்றி பேசவில்லை. திமுக ஆட்சியில் பெருமளவு இன்றைக்கு இளைஞர்களை குடிகாரர்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட வேண்டும் என்று பேசவில்லை. மன்னராட்சி முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசியிருக்கிறார். சினிமா துறையை காப்பாற்ற வேண்டும் என்று பேசியிருக்கிறார். மக்களை பாதிக்கின்ற எந்த பிரச்சனைகளையும் நடிகர் விஜயும் பேசவில்லை. இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவும் பேசவில்லை. இவர்கள்லாம் திமுகவிற்கு நெருக்கடி கொடுக்கின்ற வகையில் பேசுகிறார்கள் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இவர்கள் திமுகவை மறைமுகமாக ஆதரிக்கின்ற வகையில் தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வெடித்து கிளம்பி இருக்கின்ற அதானி ஸ்டாலின் சந்தித்த பிரச்சனை, இன்றைக்கு மின்சார கட்டணம் உயர்ந்த பிரச்சனை,
மின் வாரியத்திலே நடந்த மிகப்பெரிய ஊழல் இன்றைக்கு வெளிவந்து திமுக அரசு சந்தி சிரித்துக் கொண்டு இருக்கிறது. அவருடைய ஊழல் நாடகம் நாட்டுக்கு தெரிந்து விட்டது. திமுக நடத்திய ஊழல் மக்கள் மத்தியில் வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆதவ் அர்ஜுனாவும் நடிகர் விஜயும் திருமாவளவனும் திமுகவும் சேர்ந்து இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினார்களா என்ற சந்தேகமும் எழுந்து கொண்டு இருக்கிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.